திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 107 யுத்த காண்டம். முதல் நாள் பானுகோபன் யுத்த படலம் பகுதி 2. வீரபாகுதேவர் பூத சேனைகளுடன் சூரபத்மனின் வீர மகேந்திரபுரத்தின் மதில்புறமாக வந்து சேருகின்றார். இதை கண்டுகொண்ட அசுரர்களில் சிலர் தாமதமின்றி மிக வேகமாக சென்று பானுகோபனிடம் இதனை சொல்கின்றார்கள். அசுரப்படைகள் முன்னே சென்று வீர மகேந்திரபுரத்தின் வடக்கு பக்கத்து மதிலின் உள்வாயின் எல்லைக்கு சென்று சேர்ந்தார்கள். எதிரே பூத சேனைகள் இருப்பதை பார்த்து அசுர சேனைகள் நினைக்கின்றன, ஓ, இந்த சேனைகள் முன்பு நம்மை கண்டு ஓடிப்போன தேவர்கள் அல்ல, இவர்கள் வலிமையுடையவர்கள் போன்று தெரிகின்றது என்று நினைக்கின்றன அசுர சேனைகள். அசுர சேனைகள் பூத சேனைகளை பார்த்து இவ்வாறு கூச்சலிடுகின்றன. பூத சேனைகள் இவர்களின் கூச்சலை பார்த்து கோபம் கொள்கின்றன. இரு சேனைகளும் நேரோடு நேர் நின்று போர் செய்யத் தொடங்கின. அசுர சேனைகள் யானைப்படையை பூதங்களின் மீது செலுத்தினார்கள். யானைகளின் துதிக்கையில் தண்டாயுதங்களை கொடுத்து அதனால் தமக்கு முன் போரிட எதிர்வந்த பூதங்களின் அணிவகுப்பு கெட்டு சிதறி மாயும்படி மோதி அடியுங்கள் என்று யானைகளை அந்த பூத சேனைகளின் மேல் செலுத்துகின்றார்கள் அசுரர்கள். அதோடு குதிரை சேனைகளையும் அசுரப்படைகள் செலுத்தின. அதோடு தேர்ப்படைகளும் நெருங்கி சூழ்ந்து கொள்கின்றன. அதைத் தொடர்ந்து காலாட்படை வீரர்களும் சென்றார்கள். இவ்வாறு அசுரர்கள் எதிர்க்கின்றார்கள். பூத சேனைகள் மேல் முச்சுடர் உடைய வேல்கள், முசுண்டி, தோமரம், எழுவாயுதம், மழுவாயுதம், தண்டாயுதம் முதலான ஆயுதங்களை எடுத்து வீசுகின்றார்கள். பூத சேனைகளோ தங்கள் கைகளிலே எடுத்துக்கொண்ட மரங்களை வைத்து அசுர சேனைகளின் ஆயுதத்தை தடுத்து வீழ்த்துகின்றார்கள். மலைகளையும் கையிலே எடுத்துக்கொண்டு அசுரர்களின் ஆயுதங்களை வீழ்த்துகின்றார்கள். இவ்வாறு ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும் வேளையில் இறந்து போன அசுரர்கள் எண்ணற்றவர்கள் ஆயினர். பூதங்கள் இவ்வாறு கடும் சண்டையிடுவதால் அசுரர்கள் வலிமையில்லாது உடைந்து சிதறி போகின்றார்கள், மாய்ந்து போகின்றார்கள். இதனை அனலி என்ற அசுர வீரன் பார்க்கின்றான். கையில் பிடித்த வில் ஒன்றினை வலிமையாக வளைத்து அந்த அனலி என்ற அசுரன் நாணோசை செய்கின்றான். அம்புகளை மழை பொழிவது போன்று சொரிந்தான். அந்த அம்புகளெல்லாம் பூதசேனைகளின் உடலிலே தைத்து உருவின. அதை பார்த்து சிங்கன் என்ற பெயர் கொண்ட பூத சேனாதிபதி கடும் கோபத்துடன் அனலி என்ற அசுர சேனாதிபதி முன் வந்து சேர்ந்தான். சிங்கன் அனலியின் தேர் குதிரைகளை தார்கொண்டொலிக்கும் தண்டினால் அடித்து கொன்றான். எனவே அசுர சேனாதிபதியான அனலியின் தேர் ஓட முடியாமல் அதே இடத்திலேயே நின்றது. தன் குதிரைகளுக்கு நேர்ந்த இந்த இறப்பினை பார்த்து அனலி என்ற அசுர சேனாதிபதி கோபம் கொண்டு சபதம் செய்து சிங்கன் என்ற பூத சேனாதிபதியின் மேல் கொடும் அம்புகளை செலுத்தி சிங்கன் மேனி முழுவதையும் மறைத்தான் அம்புகளால். ஆனால் சிங்கன் என்ற பூத வீரன் அதை பற்றி கொஞ்சமும் நினைக்காமல் வருந்தாமல் மிக விரைவாகச் சென்று அனலியின் தேரின் மேல் பாய்ந்து ஏறிக்கொண்டான். அனலி என்ற அசுரன் கையில் பிடித்த வில்லை சிங்கன் பறித்து எடுத்து பூமியின் மீது வீசினான். அனலி என்ற அசுரன் தனது வலது கையினால் ஒரு தண்டாயுதத்தை எடுத்து பிடித்து கொண்டு சிங்கன் என்ற பூத சேனாதிபதியின் தலையிலே மோதினான், அடித்தான். அந்த அடியை கண்டு அசுரர்கள் மகிழ்ந்து ஆரவாரித்தார்கள். அதை கண்டு தேவர்கள் கலக்கமடைந்தார்கள். தன் தலைமேல் அனலி மோதிய தண்டுடன் அவன் கையினை சிங்கன் எட்டி பிடித்து கொண்டு வேறு ஒரு பெரும் கதாயுதத்தை எடுத்து அனலியின் தடித்த மலை போன்ற நெஞ்சிலே அது முறிந்து சாய்ந்திட இடி இடித்தது போன்று 3 முறை அடித்தார் பூதசேனாதிபதியான சிங்கன். அனலி என்ற அசுரன் வேதனையுற்று துன்பமுற சிங்கன் அனலியை தூக்கி சுழற்றினார். தேரின் மீது அனலியை பாய்ந்து அடிக்க அனலி என்ற அசுர சேனாதிபதி பதைத்து இறந்து போயினான். எவராலும் எதிர்த்து நின்று போர் புரிய முடியாத அனலி என்ற அசுர சேனாதிபதி இறந்து போனதை கண்ட சண்டன் என்ற பெயர் கொண்ட மற்றொரு அசுர சேனாதிபதி கவலை கொண்டு இந்த பூதனுடைய உயிரை இப்பொழுதே குடிப்பேன் என வீரம் பேசிக்கொண்டு செல்கின்றான். சிங்கன் என்ற பூத வீரன் விரைவில் சென்று அந்த சண்டனுடைய தேர் மீது பாய்ந்து
சண்டனின் நீல மலை போன்ற வைரத்தோள் மேல் தண்டினால் அடித்தான். சண்டன் பெருமூச்செறிந்து மற்றொரு பெரிய தண்டாயுதத்தால் எதிர்வந்து அடித்த சிங்கனின் நெஞ்சிலை அடித்தான். அடித்த சண்டனும் சிங்கனும் அறிவு சோர்ந்து மயங்கி வீழ்ந்தார்கள். அப்பொழுது அசுரரில் மாயன் என்ற பெயருடைய தலைவன் தேர்மேல் வர, அந்த வேளை பூதங்களில் ஒப்பில்லாத வலிமையுடைய நீலன் என்ற தலைவன் மாயன் நேர் சென்று ஒரு தண்டாயுதத்தை செலுத்தினான். மாயனின் நெஞ்சில் தாக்கவே மாயன் மாய்ந்து விட்டான் என்று வருந்தி சூலவேல் ஒன்றை நீலன் மேல் வீசி எறிந்தான். நீலனும் அந்த இடத்தில் அயர்ச்சி கொண்டு நின்றான். நீலன் மாயன் என்ற அசுரனை அடிக்கவே அந்த மாயன் இறந்து போயினான். பின்னர் சண்டன் சிங்கன் இருவரும் தேறுதல் அடைந்து இன்னும் போர் புரிய ஆரம்பித்தார்கள். இருவரும் மல்யுத்தம் செய்கின்றார்கள். சிங்கனின் காலால் உதைப்பட்டு சண்டன் என்ற அசுரன் சாய்ந்து விடுகின்றான். சண்டன் இறந்து விடுகின்றான். சண்டனின் உயிரை யமதூதுவர்கள் பிடித்து கொண்டு சென்றார்கள். இதை பார்த்த அஜமுகன் என்ற அசுர சேனாதிபதி சிங்கன் என்ற பூத சேனாதிபதியோடு மோதுவதற்கு வருகின்றான். அந்த நேரத்தில் மது என்ற பூதத் தலைவர் கோபத்துடன் அஜமுகனின் இடையில் குறுக்கிட்டு வருகின்றான். அஜமுகனை நோக்கி வருகின்றார். மது அஜமுகனின் தேரை சுழற்றி எறிந்துவிட அஜமுகன் கீழே பூமியில் குதித்து மதுவும் பூமியில் குதித்து இருவரும் சண்டை போடுகின்றார்கள். அந்த நேரம் அஜமுகன் மது என்ற பூத சேனாதிபதியின் நெஞ்சிலே அடித்துவிட்டு அவனை வைது கொண்டு திடீரென்று மறைந்து போனான். அஜமுகன் ஒரு வஞ்சனையான சூழ்ச்சியை நினைத்து வானுலகில் சென்று விட்டான். இந்த அஜமுகன் தான் முன்பு தவமிருந்து விஷ்ணுவிடம் பெற்ற சக்கரத்தை தனது கையில் எடுத்தான். மனத்தில் அர்ச்சனை புரிந்தான், தொழுதான், போற்றி செய்து அந்த சக்கரப்படையை மது என்ற பூதவீரன் மேல் வேகமாக செலுத்தினான். ஆனால் மது அங்கே வெறும் கையுடன் நிற்கவே மதுவை நோக்கி வந்த சக்கரம் திரும்பி போனது. ஏனென்றால் ஆயுதம் இல்லாமல் நிராயுதபாணியாக நிற்கின்ற ஒருவர் மேல் தன்னை ஏவியதால் அந்த சக்கரம் மது என்ற அந்த பூத சேனாதிபதி நிராயுதபாணி மேல் பாயாம் தன்னை செலுத்திய அஜமுகனிடமே வந்து அஜமுகனின் தலையை அறுத்து வீழ்த்தியது. அதனால்தான் தன் கைச்சக்கரம் தனக்கே கேடு தரும் என்ற ஒரு வாக்கியம் இருக்கின்றது. அஜமுகன் தலை வெட்டுண்டு இறந்தான். இந்த நேரம் அசுர சேனாதிபதிகள் எல்லாம் கடும் கோபம் கொண்டு பூதங்களோடு நேராகச் சென்று போர் செய்ய ஆரம்பித்தார்கள். பூதங்கள் இந்த கடும் போரை எதிர்கொள்ள முடியாமல் ஓடினார்கள். இவற்றை கண்ட 1,00,000 வீரர்களுள் ஒருவரான தண்டகன் என்பவர், அவர் முருகப்பெருமானின் படை துணைவர்களில் மிகவும் ஏற்றமும் வலிமையும் கொண்ட 1,00,000 வில் வீரர்களுள் சிறப்பாக இருப்பவர் தண்டகன் என்று புகழ்ந்து சொல்லப்படுபவர். அவர் ஒரு அரிய வில்லை வளைத்து அம்புகளை அசுர சேனைகள் மீது விடுத்தார். அதனால் அசுரர்களின் தேர்கள் எண்ணற்ற தேர்கள் அழிந்தன, பல குதிரைகள் இறந்தன, பல மத யானைகள் இறந்தன, காலாட்படைகளும் இறந்தன. அசுர சேனைகள் பயந்து ஓடினார்கள். இவ்வாறு அசுர சேனைகளும் அசுர சேனாதிபதிகளும் இறப்பதையும் பலர் புறங்காட்டி ஓடுவதையும் பானுகோபன் பார்த்தான். ஈசன் சிவன் மைந்தன் ஏவிய படைகளினால் எனது அசுர மக்கள் இன்று உயிர் மாண்டு அழுகின்றனரோ என்று கோபம் கொண்டான் பானுகோபன். பூத சேனைகள் சேனாதிபதிகளின் தாக்குதலினால் 2000 வெள்ளம் அசுர சேனைகளாவது இறந்து போயிருக்க வேண்டும். எஞ்சி நிற்கும் சேனைகள் என்றால் 1000 வெள்ளம் அசுர சேனைகள்தான் இப்பொழுது என்னிடம் இருக்கும் என்று யோசித்த பானுகோபன், நானே ஒரு நாழிகை பொழுதில் இவர்களை முடிக்கின்றேன் என்று சபதம் செய்தான். பானுகோபனின் தேர் சாரதி ரதத்தை செலுத்திட பூதசேனையான சமுத்திரத்தின் உள்ளே புறப்பட்டு பூதப்படை முன்பு சென்று தனது வில்லை வளைத்து கொண்டான் பானுகோபன். சுக்கிரனும் சுவாதி நட்சத்திரத்தில் ஆட்சி புரியும் காலத்தில் கருக்கொண்ட மேகம் எவ்வாறு வேகமோடு மழை பெய்து விடுமோ அப்படி தன் முன்பு போரிட வருகின்ற பூதங்களின் மீது அம்புகளை தொகை தொகையாக பொழிந்தான். பூதசேனைகள் இதனை கண்டு அங்கே கிடக்கின்ற மலைகள் மரங்கள் எல்லாவற்றையும் பறித்து ஏந்தி பானுகோபன் மேல் வீசின. அவைகளையெல்லாம் பானுகோபன் 1 கோடி அம்புகளை விடுத்து வீழ்த்தினான். பானுகோபன் அந்த அற்புதமான பெருந்தேரிலே போர்க்கள எல்லை முழுவதும் சென்று காற்றாடி போன்று சுழன்று
திரிந்து தனது வில்லை வளைத்து ஒரு கோர்வையாகும் தொடுப்பு ஒன்றிலே 1000 கோடி அம்புகளை செலுத்தி தன் முன் நின்ற பூதப்படையின் தொகை முழுவதையும் தொலைவு செய்கின்றான். நல்ல நஞ்சு பூசி ஒளிர்விடுகின்ற நெய்யில் தோய்த்திட்ட அம்புகள் மின்னலை விட காற்றை விட வேகத்தோடு கொடுமை உடைய நெருப்புச் சுடர்கள் உமிழ்கின்றனவாக யமனும் அஞ்சிடும்படி வஞ்சகனான பானுகோபன் விடுக்கின்ற அம்புகளெல்லாம் பூத சேனைகளின் தோள்களை துணிக்கின்றன, கைகளையும் நெஞ்சையும் துணிக்கின்றன, காலை துணிக்கின்றன, தலையை துணிக்கின்றன. பானுகோபன் விட்ட அம்புகள் இவ்வாறு பூதப்படையை மிக விரைவாக வலிமையிழந்து போகும்படி செய்கின்றன. பூதங்கள் நினைக்கின்றன, வேலேந்திய முருகப்பெருமான் அங்கே பாசறையில் எழுந்தருளியிருக்கின்றார். வீரபாகுதேவர் நமது அணிக்கு பின்னாக இருக்கின்றார். அவருக்கும் நமது நிலைமை தெரியாது. நம் முன்னாக நிற்கின்ற இந்த பானுகோபன் இனியும் இங்கே நின்றால் கொன்றிடுவான். நாம் வலிமை இழந்து போனோம் என்று பூதங்கள் புறமுதுகிட்டு ஓடிப்போக தொடங்குகின்றார்கள். பூதங்கள் பின்னால் நிற்கின்ற வீரபாகுதேவரை நோக்கிச் செல்கின்றன. அப்பொழுது பூத சேனாதிபதி ஒருவன் உக்ரன் என்ற பெயருடையவன். அவன் மிக கோபம் கொண்டு தன்னுடைய தண்டாயுதத்தை எடுத்துக்கொண்டு பானுகோபன் முன் சென்று நிற்கின்றான். பானுகோபன் உக்ரனுடைய உடல் முழுவதையும் அம்பினால் மூடி தைத்தான், மறைத்தான். அப்படி நினைத்து கொண்டு அம்புகளை செலுத்தினான் பானுகோபன். ஆனால் பானுகோபன் செலுத்திய அம்புகள் உக்ரனின் மேனியிலே சென்று தைக்கவில்லை. அந்த அம்புகள் அந்த பூத தலைவன் மேல் பட்டு கூர் நுனி மழுங்கி விசையும் தளர்ந்து கீழே விழுந்து விட்டன. இது எப்படி இருக்கின்றது என்றால், தர்மத்தை செய்யாமல் வீணாக நாப்பிழக்க பொய்பேசி மற்றவர்களை துன்பப்படுத்தி மற்றவர்களினுடைய துன்பத்தை அறியாமல் பொருளை ஈட்டி வந்தவன் கையில் இருக்கின்ற அந்த பொருள் எவ்வாறு மிக விரைவாக அழிந்து போகுமோ அப்படி இந்த அம்புகள் உக்ரனின் மேனியிலே பட்டு விழுந்தன. தன் அம்புகள் இவ்வாறு ஆகிவிடவே பானுகோபன் நினைக்கின்றான், இந்த பூதனை எவ்வாறு கொல்வது என்று நினைக்கின்றான். நினைத்து நீண்ட ஒரு எழுவாயுதத்தை எடுத்து சுழற்றி பூதத் தலைவன் மேல் எறிந்தான். அந்த எழுவாயுதத்தை பூதத் தலைவன் தன்னுடைய கையிலே இருக்கின்ற தண்டால் அடித்து சிதைவாக்கினான். பானுகோபன் தேரை அணுகி பானுகோபன் தேரில் பூட்டிய குதிரைகளை தண்டால் மோதி அடித்து பூமியில் வீழ்த்துகின்றான் உக்ரன். இதை பார்த்து தேவர்களெல்லாம் பானுகோபனை பார்த்து இகழ்ந்து ஆர்ப்பரித்தார்கள். குதிரைகளின் தொகைகள் இறந்து போக பானுகோபன் கடும் கோபம் கொண்டு மற்றொரு தேர் மேல் பாய்ந்து கொண்டான். உக்ரன் கையில் இருக்கின்ற தண்டாயுதம் முறிவுபட்டு விழும்படி 100 அம்புகளை உக்ரனின் தண்டின் மேல் படும்படி செலுத்தினான் பானுகோபன். உக்ரனினுடைய தண்டாயுதம் தூள் தூளாகி பொடிந்து போனது. அதை கண்டு உக்ரன் பானுகோபனுடைய தேரை எடுத்து வானிலே தூக்கி வீசுகின்றான். தேரோடு வானம் சென்ற சூரபத்மன் மகன் மேலே சென்று கீழே பூமியை நோக்கி வந்து விழுந்தான். அப்படி விழுகின்ற தேரிலிருந்து பானுகோபன் எகிரி குதித்து உக்ரனிடம் வந்து சேர்ந்து தனது கையால் உக்ரனின் மேனி மேல் ஓங்கி அடித்து உக்ரனை தூக்கி வானுலகம் 7ஐயும் கடந்து அப்பால் செல்லுமாறு விட்டெறிந்தான் பானுகோபன். அந்த வேளையில் பானுகோபன் மற்றொரு தேர் மேல் பாய்ந்து ஏறிக்கொண்டு தனக்கு பிரம்மதேவர் முன்பு கொடுத்த மூவிலை கொண்ட வேலை எடுத்து வானத்திலிருந்து கீழே விழுகின்ற உக்ரன் மீது எதிர்பட்டு பட்டு உருவும்படி விடுத்தான். அந்த ஆயுதம் உக்ரன் என்ற பூதத் தலைவன் மேல் பட்டு அவனது உடலத்தை மலையை பிளப்பது போன்று உட்புகுந்து ஊடுருவி அப்பால் சென்று விட்டது. உக்ரன் பூமி மீது விழுந்து சிறிது அயர்வுற்றான். அதை கண்டு தண்டி என்ற மற்றொரு பூதத் தலைவன் மலையை கையில் எடுத்து பானுகோபனை வந்து எதிர்த்து நின்றான். வீர ராட்சசன் வில்லை வளைத்து அம்புகளை தேர்ந்தெடுத்து பானுகோபன் மேல் செலுத்துகின்றான். அந்த 1000 அம்புகளையும் அறுத்து நீக்கி 100 அம்புகளை விடுத்து வீர ராட்சசருடைய அழகிய தேரை செலுத்துகின்ற சாரதியின் தலையை அறுத்து தள்ளினான் பானுகோபன். வீர ராட்சசர் ஆறுமுக பெருமானின் திருவடிகளை நினைந்து துதித்து 1000 அம்புகளை விடுத்து பானுகோபனின் அழகிய ரத்னமுடியை உடைத்து எறிந்தார். ரத்னமுடி கீழே விழுந்து விடவே பானுகோபன் அழகு நீங்கியவனாய் மிகவும் வெட்கம் அடைந்து பெரும் சினம் கொண்டான். பூத சேனாதிபதிகளெல்லாம் முன்வந்து முறை போரினை சில நேரம் புரிந்து ஆனாலும் பானுகோபனுக்கு முன் நிற்க முடியாமல் உடைந்து போயினார்கள். எண்ணப்பட்ட
பூதகணத் தலைவர்களெல்லாம் தொலைந்து போகவே இதைக் கண்டு கொடும் சினம் மேலே கொண்டு பானுகோபன் அவன் முன்பு வந்து இன்னும் பல பூதசேனை தலைவர்கள் எதிர்க்கின்றார்கள். அண்டலோச்சன், நிரஞ்சன், உருத்திரன், அகண்டன், தண்டகன் முதலான லட்சம் வீரர்கள் எனப்படும் வீரபாகுவின் தம்பியர்களாகும் படைத்தலைவர்கள் பானுகோபன் முன் வந்து எதிர்க்கின்றார்கள். இவர்களெல்லாம் பானுகோபனை சூழ்ந்து வந்து எதிர்த்து நின்று தங்கள் கைகளில் இருக்கின்ற வில்லை வளைத்தார்கள். பானுகோபனும் நாணோசை செய்தான். லட்சம் வீரர்களும் ஒரு பக்கமாக சேர்ந்து கொண்டு வில்லை பிடித்து இடக்கையால் வடிக்கணைகளை தொடுத்ததும் புலஸ்திய முனிவரின் பேரனான பானுகோபன் மேல் இவ்வாறு அம்புகளை பொழிந்தார்கள். பானுகோபன் 1000 கோடி கணக்கில் அம்புகளை பூட்டிச் செலுத்தி அந்த லட்சம் வீரர்கள் விடுத்த அம்புகளை அறுத்து தள்ளினான். தொடர்ந்து முதல் நாள் பானுகோபன் யுத்த படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.